அவருடைய பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண படமாக எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஒரு மாஸ் படமாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு பிரச்சார நெடி இருக்கிறத தவிர்க்க முடியல, ஒரு அரசியல் வாடை இருக்கிறத தவிர்க்க முடியல. வழக்கமாகவே அங்கேயும் இங்கேயும் 1, 2 அரசியல் விஜய் படத்தில் பண்ணுவார், பேசுவார். ஆனால் இந்த படத்தில் நிறைய அரசியல் தொடர்ந்து பேசியிருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இன்னொரு பக்கம் ட்ரைலரை பார்த்தவங்க, நான் பார்க்கல அந்த பகவந்த் கேசரியை, ஆனால் பகவந்த் கேசரியை பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்படியே அச்சு அசலாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு காட்சி கூட மாற்றம் இல்லை. டயலாக்லேருந்து எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அது அப்படியே இருக்குது. அப்போ பகவந்த் கேசரியில் வந்து பாலையா கட்டியிருக்கிற வாட்ச்சு அது அப்படியே விஜய் வந்து கட்டியிருக்காரு. அங்கே பேசுகிற டயலாக்கு அது இங்கே வந்து விஜய் பேசுகிறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பகவந்த் கேசரி அதோட ரீமேக் தான் வந்து ஜனநாயகன் போது கிட்டத்தட்ட பல 50% வந்து பகவந்த் கேசரி போய் பார்த்துருக்காங்க. பகவந்த் கேசரி என்ன மாதிரியான படங்கிறது பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தவங்க இந்த படத்தை பார்க்க வந்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்கும். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா ஒரு வேளை விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு விஜய் ரசிகர்களுக்காண்டி, தாவேகா தொண்டர்களுக்காண்டி எடுக்கப்பட்ட படமாக தான் பார்க்குறேன். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கான படம். ஆமாம், அது ஒரு பிரச்சார படமாக தான் நான் பார்க்குறேன். பிரச்சார படம்னா பிரச்சாரம் பண்ணுறாரு இதுக்குள்ளே. ஆனால் அது இப்போ வந்து அது தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பார். மசாலாவும் கமர்ஷியலும் இருக்கும். ஆனால் அது வந்து ரெகுலரான பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறது கருத்து.